ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆடி மாதம் பிறந்துருச்சு. ஆடினாலே நிறைய விசேஷங்கள் லைனாக வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஆடி முதல் வெள்ளிக்கு ஆடி பால் பாயாசம் எப்படி அம்மனுக்கு சாத்துறதுன்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு கப்பு தேங்காய், துருவன தேங்காய் நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் அளவுகள் எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கப்புனா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி ஊற வச்சுக்கோங்க. பச்சரிசியை இப்போ கழுவிட்டு இந்த தேங்காவோட நம்ம சுடு தண்ணி சேர்த்து கொஞ்சம் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். நான் இப்போ அரிசியை கழுவிட்டு இந்த தேங்காவிலே சேர்த்து ஒரு 15 நிமிஷம் சுடு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்க போகிறேன். இது நல்லா ஊறிட்டதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு 15 நிமிஷம் இது நல்லா ஊறட்டும். இந்த மாதிரி தண்ணி சேர்த்து இதை ஊற வச்சிடலாம். நீங்கள் ஜாரில் சேர்க்கும்போது தண்ணியை கொஞ்சம் ஃபில்டர் பண்ணிவிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா மையாக அரைஞ்சி வரும். நல்லா இது மைய வழவழன்னு அரையணும். இந்த மாதிரி அரைஞ்சி இருக்கணும். அந்த தண்ணியும் வச்சுக்கோங்க. நம்ம வேக வைக்கும் பொழுது திருப்பி சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு வெல்லோட அளவு நம்ம எந்த கப்பில் தேங்காய் எடுத்தோமோ அதே கப்பில் 1.5 கப்பு வெல்லம் கரெக்டான ஸ்வீட்டாக இருக்கும். இந்த ஸ்வீட் போதுமானதாக இருக்கும். இதுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் 1.25 கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ 1.5 கப்பு தான் நான் கரெக்டாக சேர்க்குறேன். இந்த ஸ்வீட்டே கரெக்டாக இருக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு அதே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதாவது மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இது பாகுபதம்லாம் எதுவும் வர தேவையில்லை. நல்லா இந்த வெல்லம் கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் இதை ஃபில்டர் பண்ணி அதை அப்படியே நம்ம பாயசத்தில் சேர்க்க போகிறோம். ஸோ இப்போ இது கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் இதை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் நீங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. வேணும்னா இப்போ அந்த கப்பில் ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு நம்ம அரைச்ச அந்த தேங்காய் விழுதை இதில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஜாரில் கழுவியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருந்தோம்னா அந்த தண்ணியும் நீங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. ஏன்னா அரிசி அடியில் போய் தங்கி அடி பிடிச்சிடும். அதனால் கைவிடாமல் அப்பப்போ கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் இது வெந்து வரும். இதுக்கு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் ஆகும் இது வெந்து வரத்துக்கு. வெந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திக்காக இருக்கும். நீங்கள் கிளறிக்கிட்டே இருந்தால் தான் கட்டி தட்டாமல் இந்த மாதிரி அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற வெள்ளை கரைசலையும் இப்போ நம்ம சேர்த்துருங்க. இப்போ ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுக்க வேண்டாம். நல்லா இந்த கரைசலை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த வெள்ளத்தோட வாசனை போகிறதுக்கு கொதிக்க விட்டோம்னா நமக்கு தளன்னு கொதிச்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு பாயாசம் ரெடி ஆகிடும். ரொம்ப சட்டுன்னு செஞ்சிடலாம் சீக்கிரமாக. ஆனால் ஆடி வெள்ளிக்கு இது ரொம்பவே உகந்தது. இந்த தடவை ஆடி மாதம் நம்மளுக்கு வெள்ளிக்கிழமையிலே பிறக்குது. ரொம்ப உகந்ததாக இருக்குது. அதனால் இதை எல்லோருமே நாளைக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். கடைசியாக கொஞ்சமாக ஏலக்காய் தூள், பச்சை கற்பூரம், நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு சேர்த்து இறக்கணும்னா நம்மளுக்கு ஆடி பால் பாயாசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஆடி வெள்ளி ஸ்பெஷல் ரெசிபீஸ்லாம் நிறைய நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டைம் கிடைக்கும் போது செக் பண்ணுங்கள். இதையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் அடுத்து சந்திப்போம். தேங்க்யூ.